ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. சர்வே பவந்து சுகினக, சர்வே சந்து நிராமயா, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்டித் துக்க பாத்பவே. அனைவரும் இன்பம் பெற்று வாழ்க, அனைவரும் நோயற்று வாழ்க, அனைவருக்கும் மங்களமே உண்டாகட்டும், ஒருவரும் சிறிது கூட துன்பப்படக்கூடாது. ஓம் ஸ்ரீ ஹரே நமக. இன்னைக்கு 62வது தசகம் பாராயணம். பட்டதிரிகள் இந்த தசகத்தில் இந்திரனோட வேள்வியை எப்படி தடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறாரு. பட்டதிரிகள் ஆரம்பிக்கிறாரு, குருவாயூரப்பா, நீங்கள் கிருஷ்ண பரமாத்மா இந்த பூலோகத்தில் வந்து அவதரித்த உடனே ஒரு மனித பிறவியாக வாழ்ந்தீங்க. ஆனால் ராமர் மாதிரி இல்லாமல் நித்தம் ஒரு மாயம் செஞ்சுட்டு இருந்தீங்க. நீங்கள் மதுராவில் பிறந்து கோகுலத்துக்கு வந்து கோகுலத்தில் இருந்து அங்கே சிறு வயதில், அதாவது 1 மாத கைக்குழந்தையிலிருந்தே உங்கள் லீலையை ஆரம்பிச்சிங்க. உங்களை வதைக்கு வந்த எல்லா அசுரர்களையும் கொன்று நீங்கள் அங்கே இருக்க மாயத்தை, அங்கே இருக்க ஆயர்களை நீங்கள் நம்ப வச்சிங்க. இப்போது அந்த ஆயர்கள் இடைச்சர்கள் எல்லாருமே உங்கள் மேலே பூர்ண பக்தியை செலுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வலிமையை பார்த்து மேலிருந்த தேவர்கள் எல்லாமே பொறாமை கொண்டாங்க. அதனால பிரம்மனும் உங்களை சோதிக்க நினச்சி அதையும் செஞ்சு பார்த்துட்டாரு. இப்போது இந்திரன் தன்னோட சோதனையை உங்கள் மேலே ஆரம்பிக்க போகிறாரு. நீங்கள் இந்திரனோட கர்வத்தை அடக்கிறதுக்காக தான் இப்போது இந்த வேள்வியையும் தடுக்க பார்க்குறீங்க. பட்டதிரிகள் சொல்கிறாரு, வருடா வருடம் ஆயர்கள் நடத்துகிற ஒரு விதமான நிகழ்ச்சி தான் இந்த இந்திரனுக்கான வேள்வி. அவங்க அந்த வேள்விக்கான பொருட்களை எல்லாமே தயாராக வச்சுருந்தாங்க. அப்போது உணவு எல்லாமே தயாராக இருந்தது. குருவாயூரப்பா, நீங்கள் போய் உங்கள் தந்தைக்கிட்ட இது என்ன தந்தையே, எதுக்கு தயார்படுத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு நந்தகோபர் சொல்கிறாரு, நாம் நம்மளோட செல்வங்களான பசுக்களை காக்கிற அந்த மழை இருக்கு இல்லையா, அந்த மழை இல்லாட்டி நம்மளோட புற்களே இருக்காது, மரங்கள் செழுமையாக இருக்காது, நமக்கு உணவுகள் கிடைக்காது, பசுக்களுக்கும் உணவுகள் கிடைக்காது, நம்மளால் பால் வெண்ணெய் தயிர் தயாரிக்க முடியாது. இதனால நமக்கு மழை கொடுக்குற அந்த இந்திரனுக்கு நாம் நிகழ்ச்சி எடுக்க போகிறோம், அதாவது வேள்வி செஞ்சு படையல் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னார். அப்போது நீங்கள் கேட்டீங்க, குருவாயூரப்பா, அப்படியா தந்தையே, இந்திரனாலேயா மழை வருது? இல்லையே, பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இந்திரன் ஒருத்தரை நியமித்து மழைக்கான அதிபதியாக ஆக்கியிருக்காரு. பரமாத்மா மட்டும்தான் ஒரு இடத்துல என்ன நடக்கணும்னு சங்கல்பம் பண்ணுவார், அது மூலமாக தான் இந்த உலகத்தில் எல்லாமே நடக்கும். அப்போது அங்கே பரமாத்மா தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு. அவரை விட்டுட்டு சூப்பர்வைசராக இருக்க இந்திரனுக்கு போய் நீங்கள் வேள்வி பண்ணுறீங்களே, படையல் பண்ணுறீங்களே அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லா அச்சேத்தனங்கள், அதாவது மரம் செடி கொடிகள் இருக்கு இல்லையா, இது எல்லாமே வளருது, இதுவும் மழையை நம்பி தான் வளருது. இதுங்கெல்லாம் இந்திரனுக்கு பூஜை பண்ணுதா என்ன? அப்படி பூஜை பண்ணி தான் அதுவும் இந்திரனை மகிழ்விச்சு மழையை வர வச்சு தான் வளர்ந்துட்டு இருக்கா என்ன? அப்படியெல்லாம் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும், அது சேத்தனமாக இருந்தாலும் சரி அச்சேத்தனமாக இருந்தாலும் சரி, எல்லாமே தன்னோட பிறவி பயன் கர்மாக்கள்னால தான் மழையை கூட அனுபவிக்குது. அதனால இதுக்கு இந்திரன் எந்த விதமாக காரணமாகவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் தந்தைக்கிட்ட ஆணித்தரமாக சொன்னீங்க. அப்போது தந்தை சொன்னார், இந்திரனுக்கு நாம் வேள்வி செய்ய வேண்டாம், உணவு படையல் கொடுக்க வேண்டாம், அதை தடுக்கிற வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரு. அப்போது ஒரு நல்ல ஆச்சாரியனா பரமாத்மாவா, குருவாயூரப்பா, நீங்கள் உங்கள் தந்தைக்கு சொன்னீங்க, என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்ன நீங்களே என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்தீங்க. தந்தைக்கே நமக்கு எல்லா செல்வங்களையும் கொடுக்கறது இந்த கோவர்தனகிரி மலை தான். எப்படின்னா, இந்த மலை உயர்ந்து நிற்குது இல்லையா, அது உயர்ந்து நிற்கிறதுனால மேலே போகிற மேகக்கூட்டங்கள் எல்லாத்தையும் தடுத்து அது நமக்கு மழை தருது. அப்படி மழை பொழியாத பட்சத்தில் தேவையில்லாத காத்துக்கள், அதாவது காற்று புயலாக வந்து நம்மளோட உயிரினங்களை எதையுமே சேதப்படுத்திடாமல் நம்மளை ஆபத்துலேருந்து பாதுகாக்குது. அது மட்டும் இல்லை, இதே கோவர்தனகிரி மழை தான் நம்மளோட பசு கூட்டங்களை எல்லாத்தையும் புற்களை கொடுத்து உயிர்ப்பிச்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லை, நமக்கு தேவையான காய்கள் பழங்கள் எல்லாத்தையும் கொடுக்குது. இந்த கோவர்தனகிரி மலை வந்து நமக்கு செய்கிற எல்லா சேவைகளுக்காகவும் அதுக்கு நாம் வேள்வி செய்யலாம், படையல் செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்க. அது மட்டும் இல்லை, தேவர்களை விட உயர்ந்தவங்க நம்ம பூமியில் இருக்க அந்தணர்கள்.
தேவர்கள் பரமாத்மா சொற்படி கேட்டு அவரோட வேலைகளை எல்லாமே இங்கே செய்கிறாங்க. அதாவது அக்னி தேவனா இருக்கிறது, வருண தேவனா இருக்கிறது, இந்திரனா இருக்கிறது எல்லாமே பதவிகள். அது எல்லாமே பரமாத்மாவுக்கு உட்பட்டது. ஆனால் பூமியில் இருக்க அந்தணர்கள் அப்படி இல்லை. இங்கே பரமாத்மா படைச்ச உடனே அவங்க வேதங்களை கற்று இந்த பூமியில் இருக்கவங்க எல்லாருமே சேமமாக இருக்கிறதுக்காக வேதங்களை ஓதிக்கிட்டே இருக்காங்க. அவங்களால தான் கல்வி வளருது, இந்த உலகத்தில் மழையும் பெய்யுது. அப்போ மழை பெய்யறதுக்கு காரணமான கோவர்த்தன மலைக்கும் அந்தணர்களுக்கும் 2 பேருக்கும் நாம பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இதை கேட்ட நந்தகோபர் சரின்னு சொல்லி இப்போ அந்த பூஜையை கோவர்த்தன மலைக்கும் அந்தணர்களுக்கும் செய்ய ஆரம்பிச்சாரு. பெரிய படையல் போட்டு அந்த கோவர்த்தனகிரி மலை முன்னாடி வச்சிருந்தாரு. அப்போ குருவாயூரப்பா நீங்க என்ன செஞ்சீங்க தெரியுமா? அந்த இடைச்சிறுவர்கள் நடுவுல பெரிய உருவம் எடுத்து அந்த படையல் எல்லாத்தையும் நீங்க உண்டு கழிச்சீங்க. இப்போ நீங்க சொன்னீங்க கோவர்த்தனகிரி மலையே மனித உருவில் வந்து நீங்க கொடுத்த எல்லா படையலையும் அனுபவிச்சு முடிச்சிருச்சு. அது ரொம்ப சந்தோஷத்துல இருக்கு. உங்களோட பூஜை பூர்த்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. அதே நேரம் அந்தணர்களும் ரொம்ப மகிழ்ந்தாங்க. பூஜையெல்லாம் முடிச்சிட்டு நீங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா உங்களோட இல்லம் திரும்பினீங்க. குருவாயூரப்பா இப்போ தேவர்களுக்கு சினம் வர ஆரம்பிச்சது. இந்திரன் பார்த்துக்கிட்டே இருந்து தனக்கு தர வேண்டிய அந்த வேள்வி பையனை தனக்கு கிடைக்க விடாம பண்ண மனிதனா பிறந்தா உங்க மேல அவருக்கு கோபம் வந்துச்சு. நீங்க பரமாத்மாவாவே இருந்தாலும் பூமியில பிறந்து இந்த மனிதர்களோட விதிக்கு உட்பட்டு தான் வாழணும் இல்லையா? அது மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு உங்களுக்கு சக்தி இல்லைன்னு நினைச்சிட்டு அவரு தனக்கு மேல, அதாவது தனக்கு மேல இல்லை, நீங்க வந்து அவருக்கு கீழே தான் இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு உங்ககிட்ட விளையாட ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லை, இந்த கோவர்த்தனகிரி மலையை சுற்றி இருக்க நந்த கிராமத்தில் இருக்க ஆயர்களையும் இடையர்களையும் நாம் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அவங்கள தண்டிக்க ஆரம்பித்தார். அப்போது பிரளய காலத்தில் வர்ற மேகக்கூட்டங்கள் மாதிரி எல்லா மேகங்களையும் அங்கே அனுப்பிச்சி வச்சார். இப்போது விடாமல் மழை பெய்ய ஆரம்பிச்சது. இதை பார்த்துக்கிட்டே இருந்த நீங்கள் இந்திரனோட வரவை எண்ணி நீங்கள் காத்துக்கிட்டு இருந்தீங்க. ஏன்னா இனி என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு மட்டும்தானே தெரியும் அப்படின்னு சொல்லி பட்டதிரிகள் இந்த தசகத்தை முடிக்கிறாரு. இந்த தசகத்தில் வேள்வியை நிறுத்துறத வரைக்கும் மட்டும் பட்டதிரிகள் எழுதியிருக்காரு. இனிமே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த தசகத்தில் சொல்ல போறாரு. ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். காயேன வாச்சா மனுஷேந்திரியைவா புத்தியாத்மனாவா பிரகதே ஸ்வபாவாத் சகலம் யத்யத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணேயதி சமர்ப்பயாமி. ஓம் ஸ்ரீ சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.